everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக் அட்டகாசமா இருக்கும். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு நல்ல வேக வச்ச கார்னை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாஸ் வந்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 2 டீஸ்பூன் ஆரிகானோ, இது ஆப்ஷனல் தான். சீரக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சீஸ் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் சால்ட் அதுலேயும் இருக்கும். சீஸ் 1/2 கப் அளவுக்கு துருவுனதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோவை வந்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸும் 1 கப் ஓட்ஸை நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சீஸை வந்து க்யூபாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு டிப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தின்னான பேட்டராக இருந்தால் ஓகே தான். இப்போ இந்த உருளைக்கிழங்க உருண்டை பிடிச்சி அந்த சீஸை மிடில் வச்சுட்டு இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் கிரம்பிளில் கோட் பண்ணி வைக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பால்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான யம்மியான பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.